வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளுக்கு ஆன்லைனில் பல சலுகைகள் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சலுகைகள் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, முன்னாடியெல்லாம் நம்ம போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஒர்க்குக்கும் நம்ம ஒவ்வொரு ஆஃபீஸ் போய் நம்ம போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கணும். ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு அப்படி இல்லாமல் நம்மளுக்கு இன்டர்நெட்லேயே பல வகையில் நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு வெப்சைட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பல சலுகைகள் என்ன கவர்மெண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் செக்ரட்டரியேட்டில் என்னென்ன நம்மளுக்கு மக்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த ஆன்லைன்லேயே இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு வெப்சைட்டை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட் ஐடி எது அப்படின்னாக்கா இதுதான். அதாவது www.tn.tamilnadu.government.in இந்த வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட அட்ரஸ் பாரில் நம்ம கூகுள் க்ரோமில் அட்ரஸ் பாரில் இது அடிங்க, www.tn.go.in அடிச்சிங்கனாக்கா நம்ம தமிழ்நாடு வெப்சைட் வந்துருச்சுங்க. இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாமே நம்ம கவர்மெண்ட் நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைனில். நம்மளையும் இன்டர்நெட் உலகம், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்லாம் நம்ம போய் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் போய் கடையில் கொடுத்து வாங்காமல் அந்த சர்டிஃபிகேட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டவுன்லோட் ஃபார்ம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெர்த் டெத் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், அந்த லிங்க் டோட்டலாக வந்துடும். ஸோ இதில் பாருங்களேன், உங்களுக்கு பெர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே இருக்குது பாருங்கள், கார்பரேஷன் ஆஃப் சென்னை அப்ளிகேஷன் ஃபார் பெர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அப்படின்றக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட பெர்த் சர்டிஃபிகேட்டு இதுக்குரிய அந்த ஃபார்ம் வந்துடும். இது ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு போய் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டாக வாங்கிக்கலாம். இது எப்படி பண்ணணுன்ற ப்ரொசீஜர் கூட இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுவும் அடுத்தது பாருங்கள், டெத் சர்டிஃபிகேட் அது வேணும்னாலும் நீங்கள் இதுலேயே அந்த டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போய் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபார்ம்ஸும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதே மாதிரியே பாருங்கள், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குங்க. இந்த டிரைவிங் லைசன்ஸ் கிளிக் பண்ணுங்கள், டிரைவிங் லைசன்ஸ் லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்ம் ஃபார் டிரைவிங் லைசன்ஸ் வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கிலீஷ் ஃபார்ம், தமிழ் இங்கிலீஷில் வேணாக்கா இங்கிலீஷ், இதில் இருக்குது பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷனு, பர்மிட்டு எல்லாத்துக்குமே ஆன்லைன்லேயே ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் கொடுத்து ஈஸியாக நீங்கள் வேலையை இது பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்மளோட எம்எல்ஏஸ், எம்பிஸ் இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலும் இதில் இருக்குது. இதில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது கவர்னர் யார், சீஃப் மினிஸ்டரோட காண்டாக்ட், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம கவர்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அக்ரிகல்ச்சரை போய் கிளிக் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குது, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அவங்க இதில் ஏதாச்சும் டெண்டர் இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்கனாக்கா அதை பற்றின டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதுலேயே தமிழ் வெர்ஷன் இருக்குங்க. இந்த இது தமிழ் வெர்ஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதை சர்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுன்ற இந்த லிங்க்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆன்லைன் சர்வீசஸ், நீங்கள் ஐடி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ் நீங்கள் இது பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கும் இங்கே நம்மளுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இந்த கான்டாக்ட்ஸ் நீங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது நிறைய பேருக்கு பல வகையில் யூஸுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த கான்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்க அத்தனை டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சென்னை, அப்புறம் ஸ்டேட் கெஸ்ட் ஹவுசஸ்லாம் எங்கே இருக்குது, சீஃப் மினிஸ்டர் சவுத் ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த தமிழ்நாடு டெலிஃபோன் சர்க்கிள் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லிங்க்குங்க. அதாவது இதோட யூஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்தந்த ஊருக்காரவங்களுக்குரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார், அவங்களுக்குரிய வெப்சைட் என்ன, எல்லாமே இந்த இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னாக்கா, நான் திருப்பி சொல்கிறேன், கான்டாக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸர்ஸ் இன் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். வரிசையாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்துருச்சுங்களா. இதில் ஸ்பெஷலி இப்போ நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஈரோடை போய் கிளிக் பண்ணுங்கள். ஈரோடு டிஸ்ட்ரிக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருக்குது, தெரியுதா, கலெக்டர் யார், அவங்களுக்கு ஃபேக்ஸ் நம்பர் எல்லாமே இங்கே இருக்குங்களா, ஆர்டிஓ ஈரோடு, சப் கலெக்டர், ஆர்டிஓ, அண்ட் தென் ஒவ்வொருத்தரோட கான்டாக்ட் நம்பரும் இதில் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கலெக்டருக்கு ஒரு மெயில் அனுப்பணுனாக்கா அதோட மெயில் ஐடி இங்கே இருக்குது, மேலே இருக்குது பார்த்தீங்களா. அதே
இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க, நிறைய பேத்துக்கு தெரியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வெப்சைட் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டு www.erode.tin.nic, இது நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியவே தெரியாது. இந்த ஈரோடு.tin இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈரோட வெப்சைட்டுங்க. இது ஈரோட்டுக்குன்னு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இது பாருங்கள், நம்ம ஊர் டேமு எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெரியார் மன்றம் எல்லாமே. இது வந்து டோட்டலாக ஈரோடு. ஸோ நம்ம ஈரோடு கலெக்டரோட ஃபோட்டோ, அப்புறம் நம்மளுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்கள், லீடிங் பேங்க் ஆஃபீஸ் இன் ஈரோடு எல்லாமே இந்த இடத்துல லிங்க்கில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இது இல்லாமல் எனி டைம் இங்கே பாருங்கள், சர்வீசஸ் எனி டைம் எனிவேர் லேண்டிங், அண்ட் தென் எனி டைம் எனிவேர் டிரான்ஸ்போர்ட், ஆர்டிஓ பற்றின டீட்டெயில்ஸு, அண்ட் தென் அது ஆர்டிஓ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அண்ட் தென் நம்மளுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை பற்றின ப்ரொஃபைலு எல்லாமே இந்த இதில் இருக்குது. இது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா போய் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஊரில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ், விமன் டிபார்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்று இருக்குது. நான் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இங்கேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே நம்ம வந்து இப்போ தகவல் அறியும் சட்டம்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேத்துக்கு அந்த தகவல் அறியும் சட்டம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட இருப்பாங்க. அதுக்கு நம்ம வெப்சைட்ஸ்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கீழே ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ், யாரை காண்டாக்ட் பண்ண என்ன பண்ணணுங்க இருக்குது. நம்ம இதை வந்து தமிழ்லேயே படித்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷல் தமிழ் ஃபாண்ட் இங்கே இருக்குது. அந்த தமிழ் ஃபாண்ட்டை வந்து நீங்கள் இந்த டவுன்லோட் HTML டவுன்லோட் தமிழ் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபாண்ட்டு இந்த இடத்துக்கிட்ட டவுன்லோட் ஆகி உட்காந்துரும். நாம் என்ன பண்ணணும், அந்த ஃபாண்ட்டை எடுத்து புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபாண்ட்டை வந்து எங்கே இருக்கோ அதை காப்பி பண்ணி, அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துக்கிட்ட வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாக்கா ஷோ இன் ஃபோல்டர் இருக்குங்களா, இதை போய் எடுத்து இங்கே பாருங்கள் அந்த ஃபாண்ட் இருக்குது, இதை காப்பி பண்ணி உங்களோட C:, ஓகேங்களா, விண்டோஸ்ன்னு இருக்கும், அது உள்ளார ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளார போயிட்டு, அதாவது நல்லா கவனிங்க, C: விண்டோஸ் ஃபாண்ட்ஸ், இது உள்ளார போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஃபாண்ட் அதில் உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த HTML டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் வருவாய்த்துறையில் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தரை பற்றின தமிழ்லேயே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ போக்குவரத்து துறையை பற்றி நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்கள பற்றி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை கொண்டு இதில் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கொடுத்துருக்காங்க. நான் இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்க்குறேன் அப்படின்னாக்கா நம்மளோட மெயின் இதிலே போய் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கரூர் இருக்குது, திருச்சி இருக்குது, வேலூர் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூரை போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டுரிய வெப்சைட்ஸ் நம்மளுக்கு தெளிவாக வரும். இங்கே இருக்குது பாருங்கள், www.coimbatore.tin.nic, இதை போய் கிளிக் பண்ணால் கோயம்புத்தூர் வெப்சைட்டு, அது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கோயம்புத்தூருக்கு வெப்சைட் போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் போனீங்க அப்படின்னாக்கா இதில் எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பற்றி, அங்கே இருக்கிற கலெக்டரை காண்டாக்ட் பண்ணோம், அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது மாதிரி எல்லாமே வந்து அந்தந்த இதில் போய் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த ஊருக்காரவங்க தன்னோட டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ அதே மாதிரி கலெக்டரை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காண்டாக்ட் பண்ணாக்கா அவங்களோட மெயில் ஐடிஸ் இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கு கூட இங்கே வழி இருக்குங்க. இங்கே பாருங்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் கிளிக் பண்ணுங்கள். யாரெல்லாம் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்ற அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், அவருக்கு நீங்கள் ஒரு மெயில் அந்த மினிஸ்டர் நீங்கள் காண்டாக்ட் பண்ண அவருக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா அவரோட நேமு, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இங்கே இருக்குது பாருங்கள் லிங்க், இதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்குரிய மெயில் ஐடி, அவரோட காண்டாக்ட் நம்பர், அவருக்கு கீழே என்னென்ன இருக்குது, அவரோட டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்குங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நமக்கு இந்த இது வந்து ஒரு வரப்பிரசாதம் இந்த வெப்சைட்டு. இதை வச்சுட்டு நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதாவது கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சாதாங்க நம்மளால் வந்து கவர்மெண்ட் சலுகைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த வெப்சைட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குங்க, இங்கே கவனிங்க, தமிழ் வடிவம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இங்கிலீஷில் தானே இருக்குது, இது அப்படியே இந்த தமிழ் வடிவம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், டோட்டலாக நம்ம வெப்சைட்டே தமிழ் லெட்டரில் வந்துடும். ஸோ இது நீங்கள் இன்னும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் தமிழில் படித்து கூட நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்டு. இந்த தமிழ்நாடு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த வெப்சைட் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் இந்த விஷயம்லாம் கற்றுக்கணுன்னு தான் நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இது என்றைக்குமே ஒரு நல்ல முறையில் பயன்படுத்துங்க, தப்பான முறையில் இதை பயன்படுத்தாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.